ஸ்ட்ரீட் டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சில பேர் ஸ்ட்ரீட் டாகே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஸ்ட்ரீட் டாக் தேவைப்படுற பணக்காரங்களுக்கு அவங்க வீட்டு பொருளை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க வீட்டில் வச்சு வளர்த்துக்கிட்டும், தப்பே இல்லை. எங்களை மாதிரி சாமானியர்களுக்கு ரோட்டில் போகிறதுக்கு ஸ்ட்ரீட் டாக் தேவையில்லை. சரிங்களா? ஏன் தேவையில்லைன்னா நிறைய பார்த்துருக்கீங்க. அந்த ரீசனுக்காக தான் உயிரிழப்பு ஏற்படுது. தெருவில் நடக்கிறதுக்கு அபாயகரமான சூழலை தெருநாய்கள் ஏற்படுத்துது. ஸோ கண்டிப்பாக சாமானியனின் குரல் தெருநாய் வேண்டாம். இப்போ அப்புறப்படுத்திடுங்க, இல்லை அழிச்சிடுங்க, தப்பே இல்லை. ஒரு நாளைக்கு பல டன் கோழி அறுத்து சாப்பிட்றோம், ஆட்டை அறுத்து சாப்பிட்றோம். நாயை கொண்டுட்டா என்ன உங்களுக்கு வந்துருச்சு? சரிங்களா? நாடை நல்லா இருக்கணும், தெளிவாக இருக்கணும்னா ஸ்ட்ரீட் டாகை அப்புறப்படுத்துங்க, இல்லை அழிச்சிடுங்க. அழிக்கிறதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அப்புறப்படுத்திடுங்க. ஃபேமிலி பிளானிங்கோ ஏதோ ஒன்று பண்ணி அப்புறப்படுத்திடுங்க. இதுதான் சாமானியனா என்னோட குரல். எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிரீட் டாக்ஸ் வளர்க்குறது ரொம்ப ஒரு ஃபேமஸான விஷயமாகி போச்சு. ஒருவேளை அதனால நம்ம நாட்டு நாய்களை நம்மளே ஒதுக்குறோமா? ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம வீடு பாதுகாக்கிறதுக்கு, நம்ம தெருவை பாதுகாக்கிறதுக்கு அந்த நாய் வந்து ரொம்ப வருஷமா இருந்திருக்கு, நம்ம பயன்படுத்தியிருக்கோம், நம்ம வீட்டில் வளர்க்காம இல்லை. நீங்க சொல்றது நம்ம நாட்டு நாய் இனம் அழிஞ்சிடாதான்னு கேக்குறீங்க. சுருக்கமா இதுதானே சொல்ல வரீங்க? ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம நாட்டு நாய் இனம் கிராமத்துக்கு தான் தேவைப்படுது, சிட்டிக்கு தேவைப்படவில்லை. நம்ம கிராமத்துல நம்ம முன்னோர்கள் காட்டுக்கு போனாங்க, வேட்டைக்கு போனாங்க, நாட்டு நாயை உபயோகப்படுத்தினாங்க. அது இருக்கட்டும், இப்போவும் இருக்கட்டும். சிப்பி பாறை இருக்கு, ராஜபாளையம் இருக்கு, அதெல்லாம் கிராமத்துல தானே இருக்கு. சென்னையில சிப்பி பாறையும் ராஜபாளையமா ஓடிட்டு இருக்கு. என்னங்க பேசுறீங்க நீங்க? தெரு நாய் வசவசன் தெருவுக்கு 10 நாய் சுத்தி கிடக்கு, அதெல்லாம் போய் நாட்டு நாயில சேர்ப்பீங்களா நீங்க? நாட்டு நாய் இருக்கட்டும் சார், நாட்டு நாய் நான் இப்பவும் உடைச்சே சொல்றேன். சிப்பிப்பாறை, ராஜபாளையம் நிறைய இருக்கு. நான் ஒன்றும் மெத்த படிச்சவன் இல்லை. அந்த இருக்கிற நாய்கள் கிராமத்துக்கு தான் பயன்படுது. சிட்டிக்கு எந்த நாட்டு நாயும் தேவையில்லை. இருக்கிறது எல்லாமே வேஸ்டா ஊரை சுத்திட்டு ஊர்ல தின்னுபிட்டு நாயை ரோட்ல நடக்கிறவங்க கடிக்கிற நாய் தான் இருக்கு. அதெல்லாம் நாட்டு நாயே இல்லை, அது வேஸ்ட் நாய். அதை காலி பண்ணிடுங்க. இப்போ நம்ம கிராமத்தை பூராவே ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேர்ல மாத்திட்டு வரோம். கிராமத்தையா? புரியல. கிராமத்தை ஃபுல்லாவே ஸ்மார்ட் சிட்டியா மாத்திட்டு வரோம். எங்க ஊர் அப்படி தெரியும், எங்க ஊர் அப்படி எதுவும் தெரியலையாங்க. யாருக்கு இதெல்லாம் மாத்துறாங்க? எங்க ஊரையும் கொஞ்சம் சேர்த்து மாத்துங்க பாஸ். சரிங்களா? எங்க ஊரையும் கொஞ்சம் மாத்துங்க. நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. அரசு திட்டத்துல ஸ்மார்ட் வில்லேஜ்னு எங்கேயுமே இல்லை, எல்லாமே ஸ்மார்ட் சிட்டியாவே இருக்கு. அப்போ நம்ம எப்படி இந்த பூமியில வாழ்றதுக்கு நமக்கு இடம் வேணும்னு பாக்குறோமோ, அதே மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்றதுக்கு இடம் இருக்கு இல்லையா? சரிங்க சார். நெக்ஸ்ட் சண்டேல இருந்து ஒரே ஒரு கறிக்கடை இல்லாம அழிச்சிடுங்க. இந்த தெரு நாயை பாதுகாக்கிற சமூக ஆர்வலர் கிளம்பி வாங்க, கூட்டமா வாங்க. ஒரே ஒரு சிக்கன் கடை, ஒரே ஒரு மட்டன் கடை, ஒரே ஒரு மாட்டுக்கறி கடை எல்லாமே இல்லாம ஒழிச்சிடுங்க. மாடும் வாழட்டும், கோழியும் வாழட்டும், ஆடும் வாழட்டும், நாயும் வாழட்டும். இதெல்லாம் வாழணும்னா நாய் வாழட்டும். இதெல்லாம் அழிச்சு வாரம் நாங்க அடிச்சு சாப்பிடுவோம்னா நாயும் அடிச்சு சாப்பிடுச்சிடுங்க. கட்டாயமா அதெல்லாம் பிடிச்சி இதில் வைக்க வேண்டியது. அதுக்காக அதை கொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதுக்குன்னு கவர்மெண்ட் ஒரு தனியாக ஒரு அனிமல் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு தனியாக ஒன்று வச்சு அதை பராமரிக்கணும். ஏன்னா ஸ்ட்ரீட் டாகால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. குழந்தைங்கலாம் பாதிக்கப்படுறாங்க. காலையில் வாக்கிங் போகிறவங்க தான் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. குழந்தைங்க தனியாக கடைக்கு போனால் துரத்தி பிடிக்குதுங்க. பட் ஆனால் நாய்களுக்கும் இங்கே வாழ்றதுக்கு பூமியில் அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன். அதை கொல்லக்கூடாது. அதுக்கு தனியாக இது ஃபேமிலி பிளானிங்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கருத்தலை பண்ணிட்டு அதுங்களை தனியாக பாதுகாக்கணும். அதுங்களுக்கு ஆயுஸ் காலமே 12 வருஷம் தான். ஒரு டாகோட ஆயுசு டோட்டலாக 12 இயர்ஸ் தான். இவங்க அந்த பிளானிங்லாம் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரீட் டாக் இவ்வளோ இது இனப்பெருக்கம் வராது. கவர்மெண்ட் தான் கொஞ்சம் டேக் கேர் பண்ணால், குறிப்பாக கார்பரேஷன் பண்ணுறாங்க. டேக்ஸ் பே பண்ணுறாங்களா, எல்லாருமே ஃப்ரீயாக நடக்கணும் ரோட்டில். அதுக்கு தான் டேக்ஸ் எல்லாம் பே பண்ணி சுதந்திரம் நாட்டினாங்க. நாய் கடிக்குமான்னு பயந்துட்டு வர்றதுக்கு கூடாது சார். ஒரு நேரத்தில் நம்ம வீட்டில் எல்லாமே நம்ம வந்து நம்ம நாட்டு நாய்கள் தான் வளர்த்துட்டு இருந்தோம். இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிரீட்ஸில் தான் நிறைய வளர்க்குறாங்க. ஸோ எல்லாமே ஒரு ஸ்டைலாக மாறிடுச்சு. இதுதான்றது காரணம். ஃபாரின் டாகை வளர்த்தா நம்ம ஒரு ரிச்சுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதெல்லாம் மைண்ட் செட்டு தான். அதெல்லாம் ஆக்சுவலாக அதனால பலருக்கு ஆபத்து இருக்குது. ஏன் அவங்களுக்கே அது ஆபத்து இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் ராயப்பேட்டாவில் ஒரு இது நடந்தது. பிட்புல் நாய், அது பேர் டாக் பேர் தெரியல, அது கடிச்சு ஒரு உயிரே போயிடுச்சு. திருப்பி வரப்போகுது. இதெல்லாம் வந்து படிச்சது இருக்கிற வசதியை காட்டுறதுக்கு நாய்கிட்ட காட்ட முடியாது. அதுக்கு எவ்வளோ வழி இருக்கு, அதில் காட்டணும். இல்லை இப்போ நம்ம நாட்டு நாய்களை வந்து கருத்தடைப்படணும். அதை எல்லா நாயும் ஒன்று தான். கடிக்கணும்னு நினைச்சா எல்லாமே சேர்த்து கடிக்கும். இந்த நாய் தான் அந்த நாய் தான், மொத்தத்தையும் பேன் பண்ணணும். நாயை வந்து சேஃபாக வளர்க்கணும். இல்லை வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வாக்கிங் இட்டுன்னு போனாலும் அதுக்கு கவர்மெண்ட் சொல்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். மாஸ்க், அந்த நாய்க்கான அந்த கேப் போடணும். வேக்சினேஷன் கரெக்டாக போட்டிருக்கோமான்னு பார்க்கணும். ஏன்னா இது அவங்களுக்கும் சேஃபு, பப்ளிக்குக்கும் சேஃபு. சில பேர்லாம் வாக்கிங்கே நாயோட தான் வராங்க. அவங்களுக்கே தெரியாது அது வேகமாக போடும். ஒரு நாய் இன்னொரு நாய் உள்ளே சேர்க்காது. அது நார்மலாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இதெல்லாம் பார்த்து பண்ணணும். கவர்மெண்ட்டு சொல்கிற ரூல்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணணும். நாய் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இல்லைன்னா போக போக அனிமல், டொமஸ்டிக் அனிமலாக போய் அது வைல்ட் அனிமல் ஆகிடும். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? நீங்க எல்லாம் வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன்.
I'm just a stupid common man of this republic. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.